இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு தேவையான காய்கறிகளை வந்து வெட்டி வைக்கணும். காய்கறின்னு சொல்கிறீங்க ஒன்றுமே இல்லைன்னு பார்க்காதீங்க. பேசிக்கான வெங்காயம் தக்காளி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கார்னு. அதுக்கப்புறம் குக்கரில் வந்து பட்டரை போட்டு நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு பூண்டை போடணும். ஆனால் அவசரப்பட்டு வெங்காயத்தை போட்டுட்டேன். வேறு வழி இல்லாமல் வெங்காயத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் பூண்டை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குற அளவுக்கு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் பேசிக்கான மசாலாஸ்லாம் போட்டேன். அதாவது மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா, சில்லி தூள், அப்புறம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருந்த கார்னை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது நல்லா வந்து மசாலா பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரே ஒரு முட்டையை வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா அந்த மசாலா கூட சேர அளவுக்கு வந்து கிண்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் அது பாஸ்தா. அதை வந்து போட்டு அதுவும் மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி அதை வந்து குக்கரை மூடி வேக வச்சிட வேண்டியதான். எனக்கு இந்த குக்கர்னாலே கொஞ்சம் பயம். எங்கே வெடிச்சு தகரிடுமோன்னு பயந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி அது விசில் வருதோ வரலையே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்க்கும்போது ஃபுல்லாக தண்ணியாகவே இருந்துச்சு உள்ள. அதுக்கப்புறம் சரி ஓப்பன் பண்ண தான் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு சீஸ் இருந்தேன் அதுக்கு உள்ள போட சொல்லிட்டு அதையும் உள்ளே போட்டு மறுபடியும் மூடி வச்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது வந்த பாட்டில் அந்த அளவுக்கு கரண்டியை வந்து அதுக்கு மூட்டு கொடுத்து வச்சுருந்தேன். நீ ஒன்றும் வரண்டா, நானே உன்னை வெளியே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா வேறு லெவலில் பாஸ்தா ரெடியாக இருந்து. பாஸ்தா செஞ்ச கைக்கு தங்க வழியில் தான் போடணும்னு நானே என்னைய புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்காக்கு ஒரு தட்டில் வச்சு கொடுத்தேன். அவள் வந்து கன்சீவாக இருக்கிறதுனால அடிக்கடி கிரேவிங்காக இருக்குது, ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக பண்ணி தானே தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அவளுக்காக தான் இந்த பாஸ்தா வந்து நான் யூடியூப் பார்த்து பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அவளும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.